ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அவுட்டிங் vlog ஒன்று பார்க்க போகிறோம். சென்னையில் இருக்கிற சோக்கிதானி அப்படிங்கிற ராஜஸ்தான் பேஸ் பண்ண தீம் பார்க்குக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் தண்டலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தீம் பார்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராஜஸ்தானை வந்து பேஸ் பண்ணது. அவங்களோட ஃபுட்டு, கல்ச்சர், ஹிஸ்ட்ரிஸ் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அனிமல் ரைட்ஸு, அப்புறம் கேம்ஸ்லாம் இருக்குது. இந்த சோக்கிதானி எப்போ வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சோக்கிதானி ரீச் பண்ணிட்டோம். இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, நிறைய இடம் வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே நுழையிற அந்த வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட கல்ச்சர் படி அவங்களோட மியூசிக் வச்சு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குதுன்னு இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். உள்ளே நுழைஞ்சோடனே நேராக வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டர் வாசல்லே வந்து ஒரு ராஜஸ்தான் லேடி நிற்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம நெத்தியில் வந்து குங்குமமும் அரிசியும் வச்சு வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அந்த போகிற வழியிலே நிறைய அழகழகான ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து குங்குமம் வைங்க, அதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வச்சாங்க. பட் பாப்பா வந்து கொஞ்சம் பயந்துட்டா, ஏதோ பண்ண போகிறாங்களோ அப்படின்னு. அவளோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் நேராக வந்து டிக்கெட் கவுண்டர் தான். இங்கே வந்து ஒரு 4 தாலி மாதிரி வச்சுருக்காங்க. வில்லேஜ் தாலி, ஸ்பெஷல் தாலி, எம்பரர் தாலி, அப்புறம் ராயல் தாலி அப்படின்னு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டிக்கெட்டு. ஸோ இந்த தாலிஸை பொறுத்து உள்ளே நம்ம அந்த அனிமல் ரைட்ஸ், கேம்ஸ் அதெல்லாம் நம்ம விளாண்டுக்கலாம். ஸோ எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா அவங்கள விசாரிச்சுட்டு அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த டிக்கெட் கவுண்டர் இருக்கிற அந்த இடத்துல வந்து அழகழகாக அந்த ராஜஸ்தானில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜஸ்தான் அவங்க தலையில் வைப்பாங்கள்ல தொப்பி மாதிரி, அதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எந்த கலரில் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு அங்கே வந்து சோஃபா போட்டிருந்தாங்க, அதில் உட்காந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங் வச்சுருக்காங்க. இதுக்கெலாம் தனித்தனியாக நம்ம பே பண்ண வேண்டாம். நம்ம எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வாங்குகிற அந்த டிக்கெட்லேயே வந்து கவர் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். நிறைய சாங்ஸ் வந்து இந்த இதில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இந்த இடத்த வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த போட்டிங்க்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது பார்ட்டி இல்லைனா ரிசப்ஷன் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிங் போனப்போ இது எடுத்தது. ஸோ நாங்கள் போகும்போது அந்த வாட்டரில் வந்து அழகாக அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ஃபிஷ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் நான் எடுத்தேன். ஸோ போட்டிங் முடிச்சுட்டு அடுத்து நம்ம இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மண் குடிசை வீடுகள் அவங்க ஸ்டைலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இதை அப்படி சுற்றி வந்துட்டு அந்த பக்கமாக வழியாக இறங்கி போகணும். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ தான் அவங்களோட மண் குடிசை வீடுகள். இது வந்து காஞ்சிதானி அவங்களோட இடத்துக்கு பேருன்னு நினைக்கிறேன். காஞ்சிதானி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட மண் குடிசை வீடுகள், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண 1-2 பொருட்கள்லாம் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம்.
எல்லா இடத்துலையுமே அழகழகான ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி வண்டி, பாட்டு இதெல்லாம் அழகழகாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட மண் குடிசை வீடு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? அடுத்து இந்த பக்கம் வந்து பட்டர் சன்னர் பாட்டுன்னு வச்சுருந்தாங்க. அந்த தயிர் கடையிற அந்த பானை வந்து இங்கே இருந்துச்சு. எல்லாமே வீடு மாதிரியே நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றையாக பார்க்குற மாதிரி ரொம்ப ரியலாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த பானை இங்கே இருக்குது பாருங்கள், அந்த தயிர் கடையிற பானை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கிரைண்டர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வீடு இருந்தது. அவங்க எப்படி மாவு அரைக்கிறாங்க அந்த அந்த மிஷின் வந்து அங்கே வச்சுட்டு ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம போனோன்னா நம்மளை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க, நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டர்னு ஒருத்தர் இருந்தாங்க, அந்த பானை செய்கிறது அதுவும் நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க. நம்ம எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு சொல்லித் தருவாங்க. அந்த பானை குட்டியாக செஞ்சு நம்ம அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து கார்ன் ரொட்டி, அதை வந்து வெண்ணையும் வெல்லமும் வச்சு தராங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான், டிக்கெட்லேயே கவர் ஆயிரும். அடுத்து வந்து ஜங்கல் மங்கல் ஃபாரஸ்ட்டும் சாய்பாபா கேவும் இருந்தது. அதை விட்டு வெளில வந்தோடனே அழகாக வந்து ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்தால் நம்ம வெளியில் வந்தோம். அந்த பட்டர் சன்னர் பாட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வெளியில் வர்ற இடத்துல இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு வீடு வச்சுருந்தாங்க. அந்த கும்கி படத்தில் வரும் இல்லையா, மேலே ஏறி போயிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே ஏறி அங்கே ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க. அதில் நம்ம உட்காந்து சுற்றி பார்க்கலாம். அழகாக இருந்துச்சு. அதுவும் என் பாப்பா பாருங்கள் போனோடனே படுத்துட்டு போஸ் கொடுக்குறது. ஸோ அதோட வியூ வந்து மேலேருந்து அப்படி நான் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால இந்த வரைக்கும் நான் வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வர வரைக்கும் இந்த பார்ட்டில் காமிச்சிருக்கேன். நாளைக்கு வந்து செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். உள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, எந்த மாதிரியே நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.